வணக்கம். உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான கடல் பகுதிகள்ல ஒண்ணு இந்த கல்வாரா நீர்ச்சந்தி. இருட்ல தத்தளிக்கிற மாலுமிகளுக்கு வழிகாட்டி அவங்கள காப்பாத்துற ஒரு கலங்கரை விளக்கத்தோட ரொம்பவே சுவாரஸ்யமான கதைய இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கற்பனை பண்ணி பாருங்க, கரடு முருடான பாறைகள், அதுக்கு மேல ரொம்ப உயரமான ஒரு கலங்கரை விளக்கம். கடந்த 200 வருஷமா மாலுமிகள ஆபத்தான பாறைகள்ல மோதாம காப்பாத்துறது இந்த விளக்கத்தோட வெளிச்சம்தான். இந்த இடத்த பாதுகாக்கும் பொறுப்புல இருக்கிறவங்க தான் கமலா. இந்த பாறைகளை போலவே மனசளவுல ரொம்ப உறுதியானவங்க. அந்த பெரிய விளக்கின் ஒவ்வொரு சின்ன பாகமும் அவங்களுக்கு அத்துப்படி. அவங்க பக்கத்துல நிக்கிறது அவங்களோட 12 வயசு பொண்ணு பிரியா. பிரியாவுக்கு இந்த கடலோட எல்லா குணங்களும் தெரியும். கோடை காலத்துல கடல் எவ்ளோ அமைதியா இருக்கும், மழை காலத்துல எவ்ளோ கோவமா மாறும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவ இதுவரைக்கும் அந்த கலங்கரை விளக்கத்தோட விளக்க ஏத்துனதே கிடையாது. அதுக்கு காரணம் அவளுக்கு அனுமதி இல்லங்கிறது கிடையாதுங்க. அவளுக்கு இருந்த ஒரு மாபெரும் பயம்தான். அந்த விளக்கரை கலங்கரை விளக்கத்தோட உச்சி பகுதியில இருக்கு. அது முழுசும் கண்ணாடியாலையும் இரும்பாலையும் ஆனது. வானத்துக்கும் கடலுக்கும் நடுவுல அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கும். அங்க நின்னு கீழ பார்த்தா அவளுக்கு கால் ரெண்டும் நடுங்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பயம் அவளுக்குள்ள இருந்துச்சு. நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும்போது நவம்பர் மாசத்தோட ஒரு வியாழக்கிழமை சாயங்காலம் கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய புயல் உருவாகுது. வானம் அப்படியே இருட்டி கடல் தண்ணி ஊதா நிறமா மாறுது. அந்த சூறாவளி காற்று கலங்கரை விளக்கத்தோட சுவர்கள்ல மோதி பயங்கரமா சத்தம் போடுது. சுத்தி நடக்கிற எல்லாமே ரொம்ப தீவிரமா மாறிட்டு இருக்கு. சாயங்காலம் சரியா 6 மணி இருக்கும். கமலா ரொம்ப வேகமா கையில ஒரு ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு படிகள்ல கீழே இறங்கி வராங்க. அவங்க முகத்துல ஒரு பெரிய கவலை, ஒரு மோசமான செய்தியோட வராங்க. இந்த பயங்கரமான புயல்ல ஒரு சரக்கு கப்பல் இந்த கல்வாரா நீர்ச்சந்திய கடக்க முயற்சி பண்ணுது. ஆனா மேல இருக்கிற விளக்கின் இயந்திரம் பழுதாயிடுச்சு. அந்த வெளிச்சம் சுழல்வதை நிறுத்திட்டு நேரா அந்த ஆபத்தான கருப்பு பாறைகளை நோக்கி ஒரே திசையில அடிச்சிட்டு இருக்கு. அந்த கப்பல் மட்டும் இந்த தவறான வெளிச்சத்தை நம்பி வந்தா கண்டிப்பா பாறைகள்ல மோதி சுக்குநூறாயிடும். இப்போ கமலா ஒரு சின்ன பித்தளை விளக்க பிரியாவோட கைகள்ல கொடுக்கறாங்க. பிரியாவுக்கு அந்த உச்சிக்கு போறதுக்கு எவ்ளோ பயம்னு கமலாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க ரொம்ப அமைதியா பிரியா கிட்ட ஒரு பெரிய உதவிய கேக்குறாங்க. பிரியா, நீ மேல போய் இந்த விளக்க ஜன்னலுக்கு வெளியே நீட்டி தொடர்ந்து அசைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் கப்பலுக்கு அது ஒரு எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யந்திரத்தை சரி பண்ண குறைஞ்சது 20 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் கூட ஆகலாம். அது வரைக்கும் பிரியா இதை செஞ்சாகணும். பிரியாவுக்கு முன்னாடி இப்போ இருந்த மாபெரும் சவால் என்ன தெரியுமா? அந்த உச்சிக்கு போகணும்னா இரும்பால் செய்யப்பட்ட 147 படிகளை கடந்து போகணும். அந்த புயல் காத்துல அந்த படிகள் லேசா ஆடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு படியா மேல ஏறும்போதும் அந்த இரும்பு படிகள் அவ கைகள்ல ரொம்ப ஜில்லுன்னு உரைக்குது. மேல போக போக புயலோட சத்தம் அவ காதுகள்ல இன்னும் பயங்கரமா கேக்குது. பாதி தூரம் ஏறினதும் பிரியா அப்படியே உறைஞ்சு நின்னுடுறா. அந்த வளைஞ்ச செங்கல் சுவர்ல சாஞ்சு கண்ணை இறுக்கமா மூடிக்கிறா. அவ நெஞ்ச அடைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பயம். உடனே கீழே திரும்பி போயிடு அப்படின்னு அவளோட மனசு சொல்லுது. பயத்துல அவளோட கைகளெல்லாம் நடுங்குது. அந்த சூழ்நிலையில ஒரு 12 வயசு பொண்ணு எவ்வளவு பயப்படுவான்னு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா அந்த நிமிஷம் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த சரக்கு கப்பல்ல இருக்கிற மாலுமிகள், வேலையாட்கள், ஒருவேளை பயணம் செய்யற குடும்பங்கள், இவங்களையெல்லாம் நினைச்சு பாக்குறா. அந்த தப்பான வெளிச்சத்தை நம்பி அவங்க பாறையில மோதுனா என்ன ஆகுறது? அந்த எண்ணம் வந்ததும் அவ தன் கண்களை திறக்கிறா. அவ முகத்துல ஒரு பெரிய தைரியம் வருது. கையில இருந்த விளக்க இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் மேல ஏற ஆரம்பிக்கிறா. அந்த 147வது படிய அடைஞ்சதும் அங்க இருக்கிற கனமான இரும்பு கதவை திறந்துகிட்டு விளக்கறைக்குள்ள நுழையறா பிரியா. உள்ள நுழைஞ்ச உடனே புயல் அவள ஒரு பெரிய சுவர் மாதிரி தாக்குது. அந்த ரூம் முழுக்க கண்ணாடி, வெளிய கொடூரமான புயல், நடுவுல சரிபாதி கழற்றப்பட்ட நிலையில அந்த பெரிய விளக்கு தன் தவறான வெளிச்சத்தை இருட்டு நோக்கி அடிச்சிட்டு இருக்கு. அந்த இடமே ஒரு போர்க்கள மாதிரி இருக்கு. அங்கிருந்து வெளிய பார்த்தா இருட்டான பயங்கரமான கடல்ல ரொம்ப தூரத்துல 2 சின்ன வெளிச்சம் தெரியுது. அது அந்த சரக்கு கப்பலோட வெளிச்சம்தான். பழுதான அந்த பெரிய விளக்கின் வெளிச்சத்தை நம்பி கண்ணுக்கு தெரியாத அந்த ஆபத்தான கருப்பு பாறைகளை நோக்கி அந்த கப்பல் மெதுவா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பெரிய ஆபத்து ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கு. உடனே பிரியா சுதாரிச்சுக்கிட்டு காத்து வர்றதுக்கான அந்த சின்ன ஜன்னலை திறக்கிறா. திறந்த மறுகணமே அந்த பயங்கரமான காத்து அவளோட கைகளை அப்படியே புடிச்சு இழுக்குது. ஆனாலும் அவ கொஞ்சம் கூட பின்வாங்காம தைரியமா தன் கையில இருக்கிற அந்த சின்ன பித்தளை விளக்க இருட்டும் மழையும் சூழ்ந்த அந்த புயலுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் வெளியே நீட்டுறா. வெளியே நீட்டின விளக்க அவ தொடர்ந்து அசைக்க ஆரம்பிக்கிறா. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க.
முதல் 5 நிமிஷத்துல அவ கைகள் வலிக்குது. 10 நிமிஷம் ஆனதும் கைகள் எரிய ஆரம்பிக்குது. 15 நிமிஷத்துல அவளோட விரல்கள் மரத்து போகுது. வலது கை வலிக்கும்போது இடது கைக்கு மாத்தி அந்த பயங்கரமான புயல்ல தான் உயிரை பணயம் வச்சு அந்த விளக்க தொடர்ந்து அசைச்சுக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு நரகமா நகருது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அற்புதம் நடக்குதுங்க. கடல்ல தெரிஞ்ச அந்த கப்பலோட வெளிச்சம் தன் திசைய மெதுவா மாற்றுது. ஒவ்வொரு டிகிரியா திரும்பி அந்த ஆபத்தான பாறைகள்ல இருந்து விலகி பாதுகாப்பான பாதையை நோக்கி அந்த கப்பல் நகருது. பிரியா அசைச்ச அந்த சின்ன வெளிச்சத்த அவங்க பாத்துட்டாங்க. அப்பாடா, என்ன ஒரு நிம்மதியான தருணம் இது! கப்பல் பாதுகாப்பான திசைக்கு திரும்பினதை உறுதி செஞ்ச பிறகு பிரியா தன் கைகளை உள்ளே இழுத்துக்கிறா. அந்த பித்தளை விளக்கம் மடியில வச்சுக்கிட்டு அப்படியே தரையில ரொம்ப சோர்வா உட்கார்றா. வெளிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. வலியாலையும் பயத்தோட உச்சக்கட்டத்தை உணர்ந்ததாலையும் வந்த நடுக்கம் அது. கடந்த 23 நிமிஷம் அவளோட வாழ்க்கையிலேயே மிக நீளமான கடினமான தருணம். ஆனா பாருங்க, அவ அதை சாதிச்சிட்டா. சரியா 20 நிமிஷம் கழிச்சு அவ பக்கத்துல இருந்த அந்த பெரிய விளக்கு இயந்திரத்துல இருந்து ஒரு மென்மையான சத்தம் கேக்குது. ஆமா, அந்த பெரிய இயந்திரம் மறுபடியும் உயிர் பெறுது. கடந்த 200 வருஷமா மாலுமிகளுக்கு பாதுகாப்ப உணர்த்திய அந்த தங்க நிற வெளிச்சம் இப்போ மறுபடியும் சரியா சுழல ஆரம்பிக்குது. இருள கிழிச்சுக்கிட்டு அந்த வெளிச்சம் அழகா வட்டமடிக்குது. மிஷனை சரி பண்ணிட்டு வந்த கமலா பிரியா பக்கத்துல தரையில உட்கார்றாங்க. 2 பேரும் ரொம்ப சோர்வா இருந்தாலும் அவங்க முகத்துல ஒரு பெரிய நிம்மதி. ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு அம்மா பொண்ணு தரணும் இது. அப்போ கமலா அமைதியா சொல்றாங்க, பிரியா, நீ கடந்த 43 நிமிஷமா உனக்கு ரொம்ப பயம் தர்ற இந்த இடத்துல தான் இருக்க. அந்த கப்பலை காப்பாத்துறோங்கிற உன்னோட எண்ணம் உன்னோட பயத்தை உனக்கு முழுசா மறைக்கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. புயல் ஓய்ந்து அடுத்த நாள் காலை விடியுது. கல்வாரா நீர்ச்சந்தி இப்போ ரொம்ப அமைதியா வெள்ளி நிறத்துல மின்னுது. அந்த பாறைகள் ஈரப்பதத்தோட ஒரு அழகான காலை வெளிச்சத்துல ஒளிருது. காத்துல உப்போட வாசனையும் சுத்தமான மழையோட வாசனையும் கலந்திருக்கு. நேத்து ராத்திரி பார்த்த அந்த பயங்கரமான கடலா இதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்போ எல்லாம் அமைதியா இருக்கு. கமலாவும் பிரியாவும் சுட சுட 2 கப் டீயோட அந்த கண்ணாடி ஜன்னல் வழியா கடலை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரியாவோட முகத்துல எந்த பயமுமே இல்ல. கமலா அவகிட்ட, இன்னைக்கு ராத்திரி நீ இந்த விளக்கை ஏத்துறியா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம பிரியா, கண்டிப்பா ஏத்துற அப்படின்னு உறுதியா பதில் சொல்றா. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, தைரியம் அப்படிங்கிறது பயம் இல்லாம இருக்கிறது கிடையாதுங்க. நம்ம பயத்தை விட முக்கியமான ஒரு விஷயத்துக்காக புயல் ஓயிற வரைக்கும் உறுதியா நிக்கிறது தான் உண்மையான தைரியம். உண்மையான வீரம் எப்பவும் சத்தம் போட்டுக்கிட்டு வராது. அது ரொம்ப அமைதியானது, உறுதியானது. சரியா சொல்லணும்னா இருட்டுல வழிகாட்டுற ஒரு சின்ன விளக்கு மாதிரி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில எதிர்பாராத புயல்கள் வீசும்போது நீங்க பிடிச்சுக்கிட்டு நிக்கிற அந்த விளக்கு எது? அது ஒரு நோக்கமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரா இருக்கலாம். அது எதுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த கதை விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட அந்த விளக்கு எதுங்கிறத மறக்காம நினைவுல வச்சுக்கோங்க. நன்றி.